வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான சொல்லப்போனா ஒரு கிரிட்டிக்கல் வெதர் அப்டேட் இருக்கு. அடுத்த 7 நாட்கள் நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாட்கள். என்ன நடக்க போகுதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். வாங்க விஷயத்துக்கு நேரா போயிடலாம். சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிற இந்த நேரடி எச்சரிக்கையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். பாருங்க, இது வெறும் சாதாரண மழை அறிவிப்பு கிடையாது. இது ஒரு தீவிரமான கனமழைக்கான வார்னிங். சரி, திடீர்னு எதுக்கு இந்த புயல் எச்சரிக்கை? இதுக்கு என்ன காரணம்? அப்புறம் எவ்வளவு நாளைக்கு இந்த நிலைமை நீடிக்கும்? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு மேல ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, அது காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் ஒரு பெரிய காந்து மாதிரி விறுவிறுன்னு இழுக்குது. அதனாலதான் மாநிலம் முழுக்க பரவலா மழை வரப்போகுது. இங்கேதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இது ஏதோ 1-2 நாள்ல முடியற கதை இல்ல. இந்த வானிலை அமைப்பு அடுத்த 7 நாளைக்கு, ஆமாங்க, ஒரு முழு வாரத்துக்கு இப்படியே தான் இருக்குன்னு சொல்றாங்க. சோ நாம ஒரு வாரத்துக்கு தயாரா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே, அப்போ மழை எப்போ ஆரம்பிக்குது? எந்தெந்த மாவட்டங்கள்ல முதல்ல தாக்கம் இருக்கும்? வாங்க அந்த டைம்லைனை பார்க்கலாம். இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள்லயும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள்லயும் லேசா ஆரம்பிக்கும். அப்புறம் நாளைக்கு ஏப்ரல் 27 இந்த மழை கொஞ்சம் கொஞ்சமா டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகள் காரைக்கால் வரைக்கும் பரவ ஆரம்பிக்கும். 28ஆம் தேதி ஆகும்போது இதே இடங்கள்ல இடி மின்னலோட மழை பெய்யும்னு சொல்றாங்க. சோ நீங்களே பாருங்க, ஒவ்வொரு நாளும் மழை கொஞ்சம் கொஞ்சமா தீவிரம் அடையுது. இப்போ நம்ம பார்க்க போறது தான் இந்த முழு எச்சரிக்கையிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எந்த நாட்கள்ல மழை உச்சத்தை தொட போகுது, எந்த மாவட்டங்கள் அதிக கவனத்தோட இருக்கணும், வாங்க பார்க்கலாம். இது நாம சொல்றதில்ல. சென்னை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாவே சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சோ அடுத்த ஸ்லைட்ல வரப்போற தகவலை ரொம்ப கவனமா பாருங்க. உங்க மாவட்டம் இதுல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த அட்டவணைய நல்லா பாத்துக்கோங்க. முதல்ல ஏப்ரல் 29ஆம் தேதி அன்னைக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதி இதே மாவட்டங்களோட சேர்த்து திருப்பத்தூர், வேலூர்லயும் கனமழை பெய்யும் எச்சரிச்சிருக்காங்க. சோ இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க ரொம்பவே உஷாரா இருக்கணும். சரி, இந்த கனமழை பெய்யற நாட்கள்ல மத்த இடங்கள்ல நிலைமை எப்படி இருக்கும்? தமிழ்நாடோட மத்த பகுதிகள், புதுச்சேரி, காரைக்கால்ல லேசானதுலேருந்து மிதமான மழை எதிர்பார்க்கலாம். அதோட சில இடங்கள்ல மழையோட சேர்த்து நல்ல பலமான காத்தும் வீசும் சொல்லியிருக்காங்க. ஓகே, மழை பத்தி பார்த்தாச்சு. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. மழை ஒரு பக்கம்னாலும் வெப்பநிலையிலயும் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்க போகுது. அது என்ன? அதுக்கு நாம என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இங்கேதான் இன்னொரு வார்னிங். நம்ம எல்லாரும் மழை பெஞ்சா ஜில்லுன்னு இருக்கும்னு நினைப்போம். ஆனா இந்த தடவை அப்படி இல்ல. அடுத்த 7 நாளைக்கும் தமிழ்நாடு முழுக்க வெப்பநிலை இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமா இருக்குமா. அதாவது ஒரே நேரத்துல ஈரப்பதமாவும் புழுக்கமாவும் இருக்க போகுது. ரொம்பவே அசௌகரியமான ஒரு சூழல். குறிப்பா சென்னை மக்களே கவனிங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள்ல வானம் ஓரளவுக்கு மேகமூட்டமா இருக்கும். ஆனா வெயில் கொளுத்தும். அதிகபட்ச வெப்பநிலை 36லிருந்து 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். குறைந்தபட்சமே 27-28 டிகிரியா இருக்கும். சோ ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த எல்லாத்தையும் சிம்பிளா 3 பாயிண்ட்ல சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. 1. உங்க மாவட்டத்துக்கு எந்த தேதிகள்ல கனமழை எச்சரிக்கை இருக்குன்னு திரும்ப ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. 2. மழை பெஞ்சாலும் வெயிலும் அதிகமாகும், புழுக்கம் ஜாஸ்தியா இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. 3. இது எல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு உங்க அடுத்த வார பயணங்களையும் வேலைகளையும் இப்போவே சரியா பிளான் பண்ணிக்கோங்க. சோ இந்த தகவல்களை எல்லாம் வச்சு உங்க அடுத்த வாரத்துக்கான பிளான போட ஆரம்பிச்சிட்டீங்களா? முன் யோசனையோட செயல்படுறது எப்பவுமே நம்மள பாதுகாக்கும். எல்லாரும் பாதுகாப்பா இருங்க, கவனமா இருங்க.